Hello friends, welcome to Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரவா மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ரவா மிக்ஸ் ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே வந்து செஞ்சிடலாம். இது வீக்கெண்ட்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா வாரத்துல 2 இல்ல 3 நாள் வந்து டிஃபன் ப்ராப்ளமே இல்லாம ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். வர்க்கிங் உமனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படினா ஒரு வாரம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எப்படி செய்யறது அப்படின்றதை இப்ப பாத்துறலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நெய் மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் நெய்யை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்யோட மனம் அதிகம் வேண்டாம் அப்படின்றதால இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா உடைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே வந்து நல்லா வறுபட்டு வரணும். அப்படின்னா தான் வந்து இது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணுங்க. அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கரைஞ்சி போயிடவும் கூடாது. அதே சமயத்தில் வந்து நல்லா வறுபட்டு இருக்கணும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக வந்து காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. கூடவே வந்து 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இஞ்சி வந்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவை இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ரவா உப்புமா செஞ்சுக்கலாம், ரவா இட்லி செஞ்சுக்கலாம், அப்புறம் ரவா வடை இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இதை கண்டினியூஸாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது தீஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் நல்லா வந்து மனம் வரணும். அந்தளவுக்கு வந்து இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம செய்யும் போது உப்பும் சேர்க்க தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் கொஞ்சம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரவா உப்புமா வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ் வந்து தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். ஒரு வாரம் வரைக்கும் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரவா உப்புமா வந்து ரெடி ஆகிடும். எப்போவுமே வந்து டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலையில் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒர்க் பிஸியில் வந்து காலையில் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பேச்சுலர்ஸாக வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்து வரைக்கும் அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி ரவை இட்லியும் இதில் செஞ்சுக்கலாம். இது 1 கப் அளவு எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ரவை இட்லி செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அப்படி ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.